தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தின் தலைவர் கிஷோர் மக்வானா, தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் குஷ்பு தலைமையிலான குழுவினர் ஒரே நேரத்தில் கருணாபுரத்தில் நேரில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் அரவிந்திடம் கேட்கலாம். அரவிந்த், முழு விவரங்கள். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் குறித்து அறிவித்திருப்பது இந்த நிலையில இது குறித்து ஏற்கனவே பல்வேறு துறைகள், அரசியல் கட்சி பிரமுகர்கள் விசாரணை நடத்தி வருகிறது. இன்று கருணாபுரம் பகுதியில் மெத்தனால் கலந்த சாராயம் குறித்து உயிரிழந்த மற்றும் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் தேசிய மகளிர் ஆணைக்குழுவின் உறுப்பினர் குஷ்பு மற்றும் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தின் தலைவர் மாண்புமிகு கிஷோர் மக்வானா ஆகியோர் ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர் அவங்களோட ஒரு ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். அதனை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர், மாவட்ட எஸ்பி உள்ளிட்ட அந்த தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தை சேர்ந்த அனைவரும் கருணாபுரத்தில் நேரில் அந்த குடும்பங்களை சந்தித்து ஆறுதல் கூறியும் அவர்கள் நடந்தவற்றை குறித்தும் கேட்டறிந்து வருகிறாங்க. அதே தெருவில் பாத்தீங்கன்னா தேசிய மகளிர் ஆணைய குழு உறுப்பினர் குஷ்பு அவர்கள் ஏற்கனவே பாத்தீங்கன்னா காவல் நிலையத்தில் தொடர்ந்து டிஎஸ்பியிடம் இந்த வழக்கு சம்பந்தமாகவும் முதலில் யார் குறித்தார்கள், முதலில் யார் உயிரிழந்தார்கள், இந்த வழக்கு சம்பந்தம் அனைத்து அவர்களும் கேட்டார். அதனைத் தொடர்ந்து மருத்துவக் கல்லூரி சென்று அங்க மருத்துவரிடம் அவர்கள் அளிக்கப்பட்ட சிகிச்சை குறித்தும் இவர்களுக்கு உடலில் ஏற்படும் முன்னேற்றங்கள் குறித்தும் அங்கு சிகிச்சை பெறும் நபர்களிடம் எந்த அளவுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது, சிகிச்சை போதுமானதா, அவர்கள் எப்படி மருத்துவர்கள் இதில் யார் உள்ளே ஆணையத்துக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்ற அந்த அறிக்கையை அங்கு தயார் செய்து அங்கு குஷ்பு அவர்கள் விசாரணை நடத்தினார். தொடர்ந்து சேர சந்திப்பு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அவரும் கருணாபுரம் பகுதியில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறியும் நல்ல கேட்டு வேண்டும் தேசிய மகளிர் குஷ்பு அவர்களும் விசாரித்து வருகிறார். ஒரே நேரத்தில் ஒரே தெருவில் வேறு வேறு வீட்டில் உயிரிழப்புகள் ஏற்பட்ட நிலையில ஒரே பகுதியில் பாத்தீங்கன்னா தேசிய தாழ்த்தப்பட்டோர் தலைவர் மாண்புமிகு கிஷோர் மக்வானா அவர்கள் மற்றும் தேசிய மகளிர் குழு உறுப்பினர் குஷ்பு அவர்களும் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறியும் விசாரணை நடத்தி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களுக்கு நன்றி அரவிந்த். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.